உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வேல்ஸ் அகாடமி ட்ரஸ்ட் சேனல் மூலம் பணிவான வணக்கங்கள். வாழ்வில் அனைத்தும் பெறுவதற்கு நான் கூறுவதை கேளுங்கள் என்று பொதுவான அட்வைஸ் கூறுவதற்கு உருவாக்கப்பட்ட சேனல் அல்ல இது. அனைத்தையும் நமக்காக உலகம் உருவான போதே கடவுளால் நமக்காக கொடுக்கப்பட்டதை நாம் பெற தவறவிட்டதை எப்படி பெற்று அதை தொடர்ந்து அனுபவிக்க நடைமுறையில் என்ன செய்ய வேண்டும், பரிகாரத்தின் மூலமாக அடைய முடியாது என்பதை முதலில் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். மேலும் நாம் நம்மை உருவாக்கிய கடவுளிடம் எப்படி உறவாடி அவரின் கருணையால் பெற அதுவும் நம்மால் மட்டும்தான் முடியும் என்பதை மிகவும் எளிமையாகவும் உறுதியாகவும் சுயநலம் இல்லாமலும் மேலும் உண்மையாகவும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தினால் மட்டும் போதும், வாழ்க்கை இனிமையாக மாறும். டாக்டர் விஜய நம்பியார் அவர்களின் 23 வருட அனுபவத்தில் அவர்கள் கூறிய நடைமுறை உண்மைகளை நான் கேட்டு அனுபவித்ததை உலக மக்களும் கேட்டு நடைமுறையில் பயன்படுத்தி பயனடையுங்கள். கடவுளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமியில் உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். என் பேர் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியோட ஃபவுண்டர். தொடர்ந்து 5லேருந்து 10 நிமிஷம் தொடர்ந்து காலையில் மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. இந்த மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்சு, 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசிகிட்ருக்குறோம். இது மைண்ட் ரெனியூவல் ட்ரைனிங் தருது உங்களுக்கு. அந்த மைண்ட் ரெனியூவல் ட்ரைனிங்கில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப தெளிவாக போகுது, சிம்பிளாக போகுது. இதில் கடவுளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இதில் நான் இன்றைக்கி முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் கடவுளை கும்பிடல, சிம்பிள் கடவுளை கும்பிட்றோம். நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, காம்ப்ளெக்ஸ் கடவுள் கிடையாது, சிம்பிள் கடவுள். அவர் காம்ப்ளெக்ஸ் ஆக்கவே மாட்டார் மேட்ரை. நம்ம தான் ஜனங்க காம்ப்ளெக்ஸ் ஆக்குறோம். காம்ப்ளெக்ஸ் ஆக்கி என்ன பண்ணிட்டோம்னா, அவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டு அவரை புரியாமல் எங்கேயோ போயிட்டோம். அவ்வளோவுக்கு காம்ப்ளெக்ஸ் ஆக்கிட்டோம். சரிங்களா? புரியாமல் எங்கேயோ போயிட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, கெட்ட சக்தி என்ன பண்ணுது, மனுஷங்களை விட்டு இன்னும் நல்லா குழப்பி விட்டு அவர் பக்கமே போகாத மாதிரி பண்ணிவிட்டு நான் தான் கடவுள்ன்ற பேசுகிற அளவுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க, நான் தான் கடவுள் தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவரை தூக்கி மூலையில் போட்டாங்க, எங்கேயோ தூக்கி போட்டு நான் தான் கடவுள் என்னை கும்பிடுப்பா அப்படின்னு சாமியாருங்களும் அரசியல்வாதிகளும் எல்லாம் இறங்கிட்டானுங்க. இந்த ஜனங்க இவ்வளோ முட்டாளுங்கள் ஆகிட்டாங்க, இவ்வளோ காம்ப்ளிகேஷன் ஆகிட்டாங்க. அதனால் இவங்களுக்கு அதை புரியவும் மாட்டேங்குது. கும்பிடவும் ரெடியாக இருக்கிறானுங்க, மனுஷங்களை போய் கும்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. ஏன் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னா, அவ்வளோ காம்ப்ளிகேட் ஆகிட்டாங்க கடவுள் மேட்ரை. சிம்பிள் மேட்ரை காம்ப்ளிகேட் ஆக்கி அது இன்னமும் எட்ட முடியாத ஒரு தூரமாக ஆக்கி, அது இன்னமோ புரியாத ஒரு கடவுளாக மாற்றி, அது இன்னமோ பயங்கரமான ஒரு கடவுளாக மாற்றி, பிரச்சனை நிறைஞ்ச கடவுளாக மாற்றி, இவரை பிடிக்கணுன்னா எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. அப்படி பண்ணிட்டாங்க. கிளம்பி போகணும், எங்கெங்கேயோ மலைக்கு மேலெலாம் ஏறி போகணும், மொட்டை அடிக்கணும், இல்லை தாடி வளர்க்கணும், இல்லை முடி வளர்க்கணும். அப்புறம் அந்த முடியை கொண்டு போய் கொடுக்கணும். அவன் லண்டனுக்கு அனுப்புவான், ஜப்பானுக்கு அனுப்புவான், சைனாவுக்கு அனுப்புவான். இதெல்லாம் எல்லா காம்ப்ளிகேஷனும் வந்துடுச்சு பாருங்கள். தலை முடியிலேருந்து எல்லாத்துலேயுமே காம்ப்ளிகேஷன் ஆகிட்டாங்க. ஆனால் உண்மையான விஷயத்த, சிம்பிளான விஷயத்த கோட்டை விட்டாங்க. எவ்வளோ ட்ரிக்கியாக பண்ணியிருக்கா பாருங்க இந்த கெட்ட சக்தி, எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கா பாருங்க. ஆனால் அந்த ட்ரிக்கிலேருந்து நம்ம தப்பிச்சோம் பாருங்க. இதுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். நீங்கள் நன்றி சொல்லிட்டு சும்மா உட்காந்தா போகாது. நான் 100 தடவை 1000 தடவை சொல்லிட்டேன். எல்லாருக்கும் லிங்கை கொடுங்க, கொண்டு வந்து உட்கார வைங்க, மெசேஜ் அனுப்புங்க, இந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் முழுசாக தப்பிப்பீங்க. இல்லாட்டி தப்பிக்கவே மாட்டீங்க. இங்கே கூட சுயநலம் வச்சுங்க, அவ்வளோதான். சுத்தம் பண்ணிடுவார். சுத்தமாக கிட்ட கூட போக முடியாது அவர்கிட்ட. நல்லா தெரிஞ்சுங்க, சிம்பிளாக தெரிஞ்சுங்க. ஒருபோதும் நினைக்காதீங்க, அப்பா நம்ம தான் எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படியே உட்கார்றேன் நல்லா ஆகிடுவேன். சுத்தமாக கிட்ட கூட வரமாட்டார். அவருக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அதுதான், இந்த சுயநலம் தான். எனக்கு மட்டும் போதும் கேட்டுட்டு, எனக்கு மட்டும் போதும் அப்பா, நான் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எப்போ நினைக்கிறீங்களோ அப்போயே கடவுள் தூரம் போயிடுவார். உங்கள் கிட்ட கூட இருக்க மாட்டார்.
ஒரு ஆள்கிட்ட சொன்னால் அவனமோ தப்பாக நினச்சிப்பான்றக்கே நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ 20 வருஷம் நாங்கள் பட்ட பாடும், 22 வருஷம் நாங்கள் பட்ட பாடும், 20 வருஷம் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதும் எவ்வளோ டஃப்பாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். அதில் 1% கூட இல்லையே உங்கள் கஷ்டம். 1% இருக்குதா? அவ்வளோ ஈஸியாக கொண்டு வந்து கையில் கொடுத்தா 1% ஆளுங்கக்கிட்ட சொல்கிறது 1% கஷ்டம். அது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. அது கூட அவங்க கேட்டாலும் கேட்கலனாலும் ஜஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணி விட்றது பெரிய தப்பா, பெரிய கஷ்டமா? நான் கேட்குறேன். இந்த மெசேஜை ஜஸ்ட்டு ஃபார்வேர்ட் பண்ணி விட்றது பெரிய கஷ்டமா உங்களுக்கு? இல்லை அந்த லிங்க்கை கொடுத்துட்டு அதில் போடுறது உங்களுக்கு கஷ்டமா? நம்ம ஆளுங்கள்லாம் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக பரப்பி விட்றாங்க. புடவை ஒன்று இருந்தால் எவ்வளோ ஈஸியாக புடவை கடை அப்படி பரப்பி விட்றாங்க. எல்லாம் நரம்பில் அங்கே போய் பாருங்கள், ஜேன்னு நரம்பில் நகைக்கடைப்பா எப்படி பரப்பி விட்றாங்க. லலிதா ஜுவல்லர்ஸு போ அப்படின்னு சொல்லிட்டு பரப்பி விட்றீங்களே, எல்லாம் அது தெரியுதுல்ல. சரி, அதை விடுங்க. சினிமா தியேட்டர் பாருங்கள் எப்படி ஓவர்ஃப்ளோ ஆகுது. எப்படி அது பார்த்துட்டு வந்து பரப்பி விட்றது. நான் படம்ப்பா அது வாழ்க்கையில் பார்க்கலன்னா வாழறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்க வேறு இருக்கான். அப்புறம் இது வரைக்கும் இருக்கான், ஒரு 5 தடவையாவது பார்க்கணும் அதை அப்படின்னு. ஒரு தடவை பார்த்தா போகிறதான், திருப்பி போய் 5 தடவை பார்க்குறது தியேட்டரில் போய். இந்த மாதிரி லூசுங்களும் இருக்கிறாங்க. இவ்வளவும் பரப்பி விடும்போது இந்த நல்ல விஷயத்த சொல்ல முடியல. சரி, அவங்கெல்லாம் கெட்டவங்க, நாங்கள் நல்லவங்க அப்படின்னீங்கன்னா, அந்த கெட்டவங்க இவ்வளோ ஈஸியாக பரப்பி விட்றாங்களே, இவ்வளோ நல்ல விஷயத்த நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது மற்றவங்ககிட்ட? சொல்லலாம். அது என்ன பிரச்சனைனா சுயநலம். இந்த சுயநலன்றது இண்டிகேட் பண்ணவே முடியாது, நம்மளால் பார்க்கவே முடியாது. சுயநலத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எவ்வளோ பெரிய சுயநலவாதிகள்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ரொம்ப நல்லவங்கன்னு நினச்சிப்போம். நம்மளை எப்போவுமே நல்லவங்கன்னு நினச்சிக்கிறது. கடவுள் ஒருத்தனை தவிர வேறு எவனுமே நல்லவன் இல்லைங்க. இந்த பூமிக்கு அடியில் இந்த வானத்துக்கு அடியில், இந்த பூமிக்கு மேலே ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. அவர் கருணை இருந்தால் மட்டும்தான் தப்பிப்பீங்க. ஒருத்தன் கூட நல்லவன் கிடையாது, கேரண்டீடாக சொல்கிறேன். இங்கிலீஷ் சேர்த்து தான் சொல்கிறேன். சுயநலம் தலைக்கு மேலே இருக்குது. அது என்னன்னு கூட தெரியாது, நமக்கு வெளியில் தெரியாது. இனிமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்படின்னு நடப்போம். அதில் அந்த மாதிரி நம்ம மறைச்சி நடக்கும்போது ரொம்ப தெளிவாக இண்டிகேஷன் வர்றது. இந்த ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் இருக்கிறீங்க பாருங்க, அதை விட பெரிய சுயநலம் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. உலகத்துலேயே வேறு எதுவுமே கிடையாது பெரிய சுயநலம். ஏன்னா காசா பணமா ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் நம்மளால் செய்ய முடியல. ஏன்னா அந்த சுயநலத்தின் பேய் அவ்வளோ தூரம் நம்ம மாட்டி வச்சுருக்குது. நமக்கு தெரியாது, நம்ம நல்லவங்கள மாதிரி இருப்போம். நம்பர் 1 சுயநலவாதிகள் நம்ம. இதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்போ தான் கடவுளையே பார்க்க முடியும். அதனால் ரொம்ப சிம்பிள் கடவுளை இவ்வளோ காம்ப்ளிகேட் ஆக்கி, ஜனங்களெல்லாம் நாசம் பண்ணி, இந்தியாவே குட்டிச்சராக்கி, நாசம்னா அப்படிப்பட்ட நாசம் பண்ணி, இந்தியாவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு பிச்சைக்கார நாடாக வச்சுருக்க. இதை கேட்குறதுக்கு எவனுமே இல்லை. சொல்லுங்கள், அதே எதுக்கு சொல்லுங்கள்? இவ்வளோ அநியாயம் நடக்கும்போது பேசாமல் இருக்கிறாங்க பாருங்க, அது எதுக்கு தெரியுமா? அதுவும் சுயநலம் தான். நமக்கு என்ன வந்தது? நம்ம விஷயம் நடந்ததா? இன்றைக்கி குழம்பெல்லாம் வச்சாச்சா, சாப்பிட்டாச்சா, அவ்வளோதான், ஏப்ப விட்டு படுத்துக்கலாம், வேறு வேலை கிடையாது, ஏன்னா பண்ணிட்டு போட்டோம். இப்படி தான் ஒவ்வொருத்தனும் நினைக்கிறான் இந்தியாவில். அதனால தான் இப்படி இருக்குது. எவனுக்குன்னா ஒருத்தனுக்கு அக்கறை இருக்கா பாருங்க. அக்கறை இருக்கிற மாதிரி காட்டுவான் எதிர்கட்சியெல்லாம். எல்லாம் சும்மா அவன் விஷயத்தை பார்த்து போயிட்டே இருப்பான். ஃபேமஸ் ஆக முடியுமா. அவன் ஃபேமஸை தேடி ஓட ஒருத்தன் நல்லா ஃபேமஸ் ஆகி நல்லா ஏமாற்றி மிளகா அரைச்சி நல்லா சரியாக தலையில் மிளகா அரைச்சி உட்காந்துருக்குறான். குறை சொல்லி நேர்ப்பானுங்க. எந்த சேனல் எடுத்தாலும், எந்த யூடியூப் எடுத்தாலும், ப்ரைவேட் யூடியூப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஐயோ பயங்கரமான ஆள், ஐயோ மோசமான ஆள், அவன் அப்படி பண்ணிட்டான், இப்படி ஒவ்வொரு மண்ணும் நடக்க போகிறதில்ல. இந்த சுயநலம் பிடிச்சி இவனுக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் சொல்கிறேன், உலகமே சுயநலத்தில் இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியும்னா, இந்த சின்ன விஷயத்தை ஒருத்தர்கிட்ட சொல்லாமல் உட்காந்துருக்கிறீங்க பாருங்கள், அதுதான் பெரிய சுயநலம். சுயநலத்துலேருந்து வெளியே வாங்க, சிம்பிள் கடவுளை தேடுங்க.
காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சுருக்கிறதெல்லாம் புரிய வைங்க. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், புரியலாம் வைக்க வேண்டாம். உடனே நீங்கள் சொல்கிறீங்க யார் சார் கேட்குறாங்க அப்படிலாம். நீங்களாம் புரிய வைக்க வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லிங்கையாவது கொடுத்து, இந்த மெசேஜாவது கொடுத்து கேட்க சொல்லுங்கள். அதை பண்ணுங்கள் முதல்ல. அதனால் நிச்சயமாக எல்லா நாள் ராத்திரியும் நம்ம பேசுகிறோம். 9லேருந்து 9:30 தமிழில் பேசுகிறோம், 9லேருந்து 10 ஹிந்தியில் பேசுகிறோம். நேற்று 2 மணி நேரம் நம்ம செஷன் வச்சுருந்தோம். நிறைய விஷயங்கள் சொன்னோம். எங்கள் வாழ்க்கையில் நடந்த நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தோம். அது சின்ன பர்சன்டேஜ் தான், 1% கூட சொல்லலாம். இன்னும் 99% சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் எங்களது எதுவுமே நான் சொல்கிறது இல்லை எப்போவுமே, ஏன்னா அதுலேயே கதை மாதிரியே போயிடும். ஆனால் நீங்கள் கேட்டிருப்பீங்க நேற்று. அது மாதிரி 9லேருந்து 9:30 தினமும் ராத்திரி கூட பேசுகிறோம். அப்புறம் எதனா டவுட் இருந்தால் 8056453186 கேளுங்க. அது இல்லாமல் டிஸ்க்ளைமர் என்னென்னா, நம்ம எந்த மதத்தையும் கீழே போடலை, யாரையும் மனதை புண்படுத்தவில்லை. ஆனால் எல்லா மதங்களும் சொல்லுகிற கடவுளை உயர்த்தி காட்டுகிறோம், சிம்பிளாக காட்டுகிறோம். அதனால் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் விஜய நம்பியார் அவர்கள் கூறிய உண்மைகளை கேட்டதற்கு நன்றி. அதை நீங்கள் அனுபவித்து பயன்படுத்தி மற்றவர்களிடம் கூறுங்கள். கடவுளுக்கு நன்றி, பிள்ளையானவருக்கு நன்றி, உயிரானவருக்கு நன்றி, நன்றி, நன்றி.